யாருக்கும் குரல் கொடுக்காத விஜய் இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரல. கப்சிப்பான கோலிவுட் ஜனநாயகன் படத்துக்கு பெரும் சிக்கல் முளைத்திருக்கிறது. சென்சார் சான்றிதழ் இன்னும் கிடைக்காதால் படத்தின் வெளியீடு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிபிராஜ், அஜய், ஞானமுத்து, ரத்னகுமார் உள்ளிட்ட சிலரை தவிர யாரும் திரையுலகில் குரல் கொடுக்கவில்லை. இதற்கிடையே விஸ்வரூபம், பாபா உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு பிரச்சனை வந்தபொழுது விஜய் பேசாததால் தற்போது அவருக்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை என்கிறார்கள் சினிமா உலகினர். இந்த பொங்கலுக்கு வசூலை அள்ளிவிடலாம் என நினைத்திருந்த ஜனநாயகன் படக்குழுவுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அரசியல் குதித்திருக்கும் விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்த நிலையில் பெரிய அளவில் விளம்பரம் செய்யப்பட்டது. கேவிஎன் புரொடக்ஷன் தயாரித்த வினோத் இயக்கிய இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். மேலும் பிரகாஷ்ராஜ், மமிதா பைஜு, பாபி தியோல், நரேன் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இணைந்துள்ளது. படத்தின் பாடல்களும் ட்ரெய்லரும் இணையத்தில் வேகமாக பரவிய நிலையில் படம் 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் படத்தின் சென்சார் சான்றிதழ் காரணமாக பட வெளியீடு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு பல தியேட்டர்களில் புக்கிங் செய்யப்பட்ட நிலையில் தற்போது படத்தின் வெளியீடு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் விஜய்க்கு பிரச்சனை வந்துள்ளதால் அவருக்கு யாருமே குரல் கொடுக்கவில்லை என சமூக வலைதளத்தில் ஆதங்கங்களை கொட்டி தீர்த்து வந்திருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள். விஜயின் இந்த படத்துக்கு மட்டுமல்ல பல படங்களில் பிரச்சனைகளோடு தான் வெளிவந்தது. தலைவா, கத்தி, சர்க்கார், காவலன் என அனைத்து படங்களும் கடைசி நேரம் வரை ஏதாவது ஒரு சிக்கலோடு தான் வெளிவந்தது. அந்த பட்டியலில் விஜயின் கடைசி படமான ஜனநாயகனும் இணைந்திருக்கும் நிலையில் அவரை வழி அனுப்பக்கூட திரையுலகினர் முன்வரவில்லை என கொந்தளிக்கிறார்கள். அதே நேரத்தில் விஜய்க்கு எதிராகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது இதுவரை விஜய் யாருக்காகவும் குரல் கொடுத்ததில்லை என்பதுதான். தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞர்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட பலருக்கு பிரச்சனை வந்த போதும் விஜய் ஒரு அறிக்கை கூட வெளியிடுவதில்லை. குறிப்பாக விஸ்வரூபம் படத்துக்கு தமிழக அரசு கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்ததோடு பட வெளியீட்டுக்கும் தடை விதித்தது. இதனால் மிகுந்த நெருக்கடிக்கு உள்ளானார் கமல்ஹாசன். இந்த நாட்டை விட்டு செல்வதை தவிர வேறு வழியை நாம் பேசியிருந்தார். ஆனால் அப்போது ஒரு சக கலைஞர் என்ற அடிப்படையில் விஜய் குரல் கொடுக்கவில்லை. மேலும் பாபா, ஜக்குபாய் என ரஜினிகாந்தின் பல படங்களுக்கு பாமகவினர் நெருக்கடி கொடுத்ததோடு போராட்டத்திலும் குதித்தார்கள். அப்போதும் விஜய் பேசவில்லை. என் நண்பர் என கூறிக்கொள்ளும் அஜித்துக்கும் திமுக மூலம் பல நெருக்கடி கொடுக்கப்பட்ட நிலையில் அந்த விவகாரத்திலும் விஜய் பேசவில்லை.